எதிரி படைய பார்த்து மிரண்டு போய் அவங்க டீம்ல இருக்க ஒவ்வொரு வீரரோட பேரையும் அடுக்குன துரியோதனன் இப்ப அப்படியே யூட்டர்ன் அடிக்கிறான். ஏன்னா எதிரிய பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டா தன்னோட குருவுக்கும் அங்க இருக்கிற வீரர்களுக்கும் ஒருவேளை பயம் வந்துடுமோ, அதனால எங்க தோத்து போயிடுவோமோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். உடனே தன்னோட டீம் மேல இருக்கிற கான்பிடன்ஸை ஏத்துறதுக்காக பேச ஆரம்பிக்கிறான். அதுதான் இந்த 7வது ஸ்லோகம். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோதத் விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ்ய சஞ்ஞார்த்தம் தான் பிரவீமிதே. இங்கதான் துரியோதனனோட தந்திரம் உச்ச கட்டத்துக்கு போகுது. அவன் தன் குரு துரோணாச்சாரியரை த்விஜோத்தமா அப்படின்னு கூப்பிடுறான். இதோட நேரடி அர்த்தம் பிராமணர்களின் சிறந்தவரே என்பதுதான். ஆனா அந்த இடத்துல துரியோதனன் அதை ஒரு கிண்டலா தான் பயன்படுத்துறான். எக்ஸாம்பிளுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. அவன் மனசுல என்ன ஓடுது தெரியுமா? குருவே, நீங்க ஒரு பிராமணர், அரண்மனையில நல்ல சாப்பாடு, சொகுசான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நீங்க தகுதியானவர் தான். ஆனா இது போர்க்களம். இங்கேயும் அதே மாதிரி சாந்தமா இருந்தீங்கன்னா நீங்க வெறும் சமையல் கட்டுக்கு மட்டும் லாயக்கான பிராமணர்னு ஆகிடும். உங்க வீரத்தை இங்க காட்டுங்க அப்படின்னு ரொம்ப அசிங்கமா தன் குருவையே குத்தி காட்டுறான். தன் குருவோட விசுவாசத்தையே அவன் சந்தேகப்படுறான். அடுத்து அவன் சொல்றான், அஸ்மாகம் து விஷ்டையே. அதாவது குருவே, நம்ம பக்கம் இருக்கிற ஸ்பெஷலான ஆட்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஆர்மியை வழி நடத்துற அந்த ஹீரோக்கள் யாருன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌரவர் பக்கத்துல இருக்கிற முக்கியமான தளபதிகள் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எதுக்காகனா அங்க இருக்கிற மத்த வீரர்களுக்கு ஒரு எந்துவா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஜோஷ் கொடுக்கணும், தன் குருவுக்கும் நம்ம கெத்து தான் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கணும். அப்பதானே நம்ம ஒரு கான்பிடென்டா இருந்தா தானே நம்ம வின் பண்ணுவோம். அதுக்காக துரியோதனன் பண்ற ஒரு சின்ன மோட்டிவேஷனல் டாக் தான் இது. பாருங்களேன், ஒருத்தவன் கவலையில இருக்கும்போதுதான் அவனோட உண்மையான குணம் வெளியில வரும். துரியோதனன் தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் தன் குருவோட கௌரவத்தையே சந்தேகப்படுறான். மரியாதை இல்லாத ஒருத்தன் பதட்டத்துல எதையுமே பேசுவாங்கிறதுக்கு துரியோதனன் ஒரு பெரிய உதாரணம். சரி, துரியோதனன் தன் லிஸ்ட்ல முதல்ல யாரோட பேரை சொன்னான்? கௌரவர் பக்கத்துல பீஷ்மர், கர்ணன் மாதிரி ஜாம்பவான்கள் இருக்கும்போது அவன் யார முன்னாடி நிறுத்தினா? அதை அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம்.